ஸ்ரீனிவாஸ் ஓம்கர் டைரக்ஷனில் ஹன்சிகா மோத்வானி, பிரேமா, முரளி சர்மா, ஆடிலம் நரேன்லாம் நடிச்சு இப்போ அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க தெலுங்கு ஃபிலிம் தான் மை நேம் இஸ் ஸ்ருதி. ஸ்கின் கிராஃப்டிங் இல்லீகலாக நடக்கிற ஹார்ட் கிட்னி மாதிரி ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி சில படங்களில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஸ்கின் கிராஃப்டிங்னா என்ன, இதனால வர பாதிப்புகள், இதெல்லாம் யார் பண்ணுறாங்க, ஹன்சிகா எப்படி இதில் மாட்டுறாங்க, இதிலிருந்து தப்பிச்சாங்களா, எந்த கிரைம் பண்ணவங்களா மாட்டினாங்களா இல்லையா, இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில் தான் மை நேம் இஸ் ஸ்ருதி. ஸ்டார்டிங் ஒரு 10 to 15 minutes இந்த படம் ரொம்ப நல்லாவே ஸ்டார்ட் ஆச்சு. பிளாட் கூட இது வரைக்கும் அன்எக்ஸ்ப்ளோர்டு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் ட்விஸ்ட் டீசெண்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கூட லைட்டாக ட்ராகியாக ஃபீல் ஆனாலும் டீசெண்டாக இருந்துச்சு. எண்டிங்கில் ரிவீல் ஆகிற ட்விஸ்ட் கூட நல்லா இருந்துச்சு. ஸ்கின் கிராஃப்டிங் அதனால ஏற்படுற பாதிப்புகள் இதை பற்றின டீட்டெயிலிங்லாம் செம்ம இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. ஹன்சிகாக்கு இதில் ஸ்கோப் நல்லாவே இருக்கு. அதை யூஸ் பண்ணி நல்லா பெர்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. முரளி சர்மாவோட இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்லாம் டீசெண்டாக என்கேஜிங்காக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் முடிஞ்ச அளவுக்கு த்ரில் ஃபேக்டரை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்கு. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் அண்ட் மேக்கிங் வேல்யூஸ்லாம் செம்ம. லவ் போர்ஷனும் லவ் சாங்கும் போரிங். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த மாதிரி நிறையவே ட்ரிம் பண்ணிருக்கலாம். படத்தோட ரன் டைம் அரௌண்ட் 2 hours and 5 minutes தான். ஆனா கொஞ்சம் லென்த்தியா போன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓவராலா பார்த்தா எடுத்துக்கிட்ட பிளாட் ஃப்ரெஷ்ஷா டிஃப்ரெண்டா இருந்தாலும் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் பெர்ஃபெக்டா இல்லாததால எனக்கு இந்த படம் அபவ் ஆவரேஜா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கான்சன்ட்ரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே பெட்டரா பண்ணியிருந்தா இன்னுமே இந்த படம் நல்லா வந்திருக்கலாம்.